அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் என்ன கொடுத்துருந்தோம், அது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்ன ஒர்க்காக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதற்கு முன்னாடி தயவு செய்து யார் யூடியூப்ல எது சொன்னாலும் எதையுமே யாரையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிற இதையும் தான் உங்கள் அனலைஸ் உங்கள் இது பண்ணி உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்போ தான் நீங்கள் அதை நம்பணும். யூடியூப்பில் கொடுக்கறது யாருது எந்த இதுவுமே நம்ம மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அதை சார்ந்து உங்களுடைய வர்த்தகத்தை மேத்தமெட்டிக்ஸில் அடிப்படையில் நீங்கள் வந்து வர்த்தகம் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நான் இன்ட்ராடேங்கிறது ஆப்ஷன் பையர் வந்து இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். பொசிஷனுங்கிறது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டியில் வாங்கி வைக்கிறதோ இல்லை எஜ்ஜு அந்த மாதிரி பண்ணுறது தான் பொசிஷன். அது வேற டாபிக், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆப்ஷன் பைக்கு இன்ட்ராடே கிளாஸ் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கிளாஸ் டீட்டெயில் நான் கூடிய விரைவில் அறிவிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த இன்னைக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 24,200 புட்டு 88 ரூபீஸ்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைட், மேலே இருந்தால் டவுன் சைட். பாருங்க, காலையிலிருந்து என்ன பண்ணியிருக்குன்றதை மட்டும் பாருங்க. இந்த இடத்துல எவ்வளோ ட்ராப் பண்ணியிருக்காங்க, உங்களை வந்து ட்ராப் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவாக புரியுது. நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ, ஏன்னா மேலேயே இருக்கும், அது வீக்காக இருக்கும், அப்படியே ஒரே கடையில் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? அப்படியே விட்டாங்களா? அடுத்ததும் விட்டுருக்காங்களா? கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க? 88 இங்கே பாருங்க, எங்கே போனாலும் பிரேக் பண்ண முடியல. அப்போ மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம வர்த்தகம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆப்ஷன் பையர் நான் எப்பவுமே சொல்றது அதுதான், மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆப்ஷன் பையரால. இன்னைக்கு வந்து இது கீழே இருக்கு, மார்க்கெட் ஏறுன்னு எடுத்துருப்பீங்க. ஆனா கால் சைடு எடுத்துறவங்களுடைய பிரீமியம் நிலைமை பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்பீங்க. பிரீமியம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்து டக்குன்னு கொடுத்துட்டு அப்படி மார்க்கெட்டை திருப்பிட்டாங்க. இதெல்லாம் ஏன் இன்னைக்கு இப்படி நடக்கும், இந்த நடக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு இப்படிதான் மார்க்கெட் சைட்வேஸ்ல நடக்கும், எப்படி நடக்கும், என்ன இன்னைக்கு எப்படி இப்படிலாம் ட்ரேட் நடக்கும், அதுக்கான காரணங்கள் மேக்ஸ் கொடுக்காம, கணக்கு கொடுக்காம உங்களால அந்த மாதிரி மாற்றவே முடியாதுங்க. ஏன்னா மேக்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, பங்குச்சந்தைங்கிறது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இயங்கக்கூடியது. அதை சார்ந்து நீங்க உங்க பகுதியில தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையும் தெரிஞ்சு அதை சார்ந்து போய் படிங்க, அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்க. தெரியாம மட்டும் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ வர்த்தகம் இது பண்றதோ அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய, நீ கால்ஸ் வாங்கி பண்றதெல்லாம் ரொம்ப தவறான செயல். நாமெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதோட சரி, சஜஷனே கொடுக்கறது கிடையாது. புரிஞ்சுக்கலாம்? அது இல்லாம எந்த ஒரு ட்ரேடர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் பண்ணணும். இல்லையா, தெரியலையா, ஆப்ஷன் பை இதுல இருந்து வெளியே போயிடும் மார்க்கெட். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.